வணக்கம். நேற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணியும், அண்ணாமலையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் தாவேக்கா எத்தனை ஓட்டுகளை பிரிக்க போகுது, யார் ஓட்டுகளை பிரிக்க போகுது, அது சம்மந்தமாகவும் ஆலோசனை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சோர்ஸுகள் சொல்கிறாங்க. அது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையை திடீர்னு எஸ்பி வேலுமணி சந்திக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக கோவை தெற்கில் வானதி சீனிவாசன் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வெயில், அலைச்சல், வேர்வை இதெல்லாம் ஒத்து வராது. டக்குன்னு கால் வலி, கால் சுளுக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் படுத்தாங்க. 2 நாள் ட்ரீட்மெண்ட்டுனாங்க. இப்போ ஐசியூவில் சேர்த்துட்டாங்க. இன்னும் தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க வெளியே வர போகிறதே இல்லை. ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் வெளியே வருவாங்க. கடைசியாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அது வரைக்கும் யார் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது? அவங்க பையன் தான் தேர்தல் களத்தில் இருக்காப்புல, இல்லை அவங்க அம்மாவுக்கு பதிலாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் மக்கள் முட்டாள் கிடையாது. ஏன்னா வேட்பாளர் கேண்டிடேட் இருக்கணும். ஏன் வானதி சீனிவாசன் இப்போது இந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனையாக இது பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய தலைவலி. எஸ்பி வேலுமணிக்கு திமுக சைடு குற்றக்கூடாது, கோவை தெற்க எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. திமுகவோட ஒரு டீல் பேசிட்டாங்களா வானதி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எஸ்பி வேலுமணிக்கே வந்துருச்சு. ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு வேட்பாளர் போய் பெட் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது அண்ணாமலைக்கும் கொஞ்சம் சங்கடம் தான். இருந்தாலும் நான் கோவை தெற்கில் பிரச்சாரம் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் பிரச்சாரம் பண்ண முடியும். என்னால் களத்தில் இறங்கிலாம் வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ண முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பி வேலுமணிகிட்ட பேசியிருக்கேன். இதை தாண்டி எஸ்பி வேலுமணி அண்ணாமலை பேச்சில் ஒரு சுவாரஸ்யம் கூட்டினது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா தான். விஜய் யார் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணியோட கேள்வியாக இருந்திருக்கு. விஜய் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10,000 வாக்குகளை கண்டிப்பாக பெறுவார். கண்டிப்பாக 10,000 ஓட்டு அப்படிங்கிறது சாதாரணமாக விழுவும். அதுக்கு மேலே கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யார் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவருடைய இது சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் நிறைய சோர்ஸ் இருக்கும்ல. தாவேகாவில் இளைஞர் பட்டாளம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவருக்கும் சில சோர்ஸ் மூலமாக தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்னா, தொகுதிக்கு 10,000 ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கும்பலை பார்த்தாலே தெரியுது. இல்லைப்பா, அந்த தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாத கும்பல்லாம் வருது, விஜய் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் விஜயை பார்க்குறதுக்கு நேற்று நடந்த அந்த பிரச்சாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கும்பல், அவ்வளோ நெருக்கடி. சென்னையிலலாம் விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெருசாக ஆசையெல்லாம் படமாட்டாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் நினச்சா, அங்கே தான் பெருங்கும்பலாகவே இருக்குது. இப்போ சில இடங்களில் பிரச்சாரம் பண்ணாமல் கேன்சல் பண்ணிவிட்டு ஓட்டுறக்கூடிய நிலைமைக்கு போயிட்டார். கரூர் சம்பவம் போல் ஒரு சம்பவம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கும்பல் விஜய்க்கு இருக்குது. இதெல்லாம் அண்ணாமலை இது சம்மந்தமாக தான் வேலுமணிகிட்ட பேசியிருக்காரு. ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டுகள்னால் யார் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணியோட கேள்வி. எஸ்பி வேலுமணிக்கும் அண்ணாமலைக்கும் இது தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன கூட உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுகிற அப்படின்லாம் கமெண்ட் போடாதீங்க. சோர்ஸு சொல்கிறது தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தரப்பு பசங்க அதிமுகவில் இருக்க இளைஞர் பட்டாளம் எல்லாமே தாவேகா நிர்வாகிகளோட ஆலோசனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆலோசனையெல்லாம் பண்ணிவிட்டு யார் ஓட்டை நீங்கள் பிரிப்பீங்க, எங்கள் ஓட்டை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான நிர்வாகிகளை எல்லாத்தையுமே கவனிச்சிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா, அந்த நிர்வாகிகள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த முறை நாங்கள் திமுகவுக்கு தான் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது தாவேகா பிரிக்கிற ஓட்டு என்ன அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணிக்கு கிடைச்ச சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறது அதிமுக ஓட்டுகளை பிரிக்க மாட்டாங்க, திமுக ஓட்டுகளை தான் பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அதை கேட்டுக்கலாம். ஏன்னா இவர் எஸ்பி வேலுமணி அதிமுகக்காரரு, கண்டிப்பாக தான் கட்சி ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரால் பேச முடியுமா? இது அண்ணாமலைகிட்ட பேசலாம். அண்ணாமலைகிட்ட பேசினா தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் இல்லை பொதுக்கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி அப்பயே என்கிட்ட சொன்னாருங்க, அதிமுக ஓட்டை தான் தாவேகா பிரிக்க போகுது அப்படிங்கிறத சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லிடுவார். அதனால் திமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாங்க தாவேகானர். நம்ம நிர்வாகிகள்லாம் அங்கே இருக்க தாவேகா நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியாச்சு. அவங்கள எங்கெங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சு. அதனால் பெருசாக அதிமுக ஓட்டுகளை தாவேகா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே பிரித்தாலும் கொங்கு பெல்ட்டில் பிரிக்க மாட்டாங்க அதிமுக ஓட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச ஒரு வேலை இருக்குல்ல, தாவேகா நிர்வாகியை தூக்குனது, வேட்பாளரை தூக்குனது, அது கண்டிப்பாக நம்ம தாவேகா நிர்வாகிகளுக்கும் சரி, தாவேகாவுக்கு ஓட்டு போடுறவங்களும் சரி, தாவேகா நிர்வாகிகளை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். தாவேகாவுக்குன்னு ஓட்டு போடுற பெண்கள் மனசுலையும் முதல் வாக்காளர் மத்தியிலையும் பெருசாக ஒரு பாதிப்பை
ஏற்படுத்த முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க நிறைய ஓட்டு வந்து திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு அப்படியே தாவேக்காவுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? எஸ்பி வேலுமணிக்கு தெரியாமல் இருக்குமா? எப்படி வந்து இவங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாங்க? கொங்கு பெல்ட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேக்காரங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான், மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது இப்படி எஸ்பி வேலுமணி அண்ணாமலைட்ட இல்லை அவங்க பிரிக்க போகிறது திமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாங்க, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலையும் அதனால தான் சபரீசன் வந்திருக்காரோ, இங்கே நம்ம கொங்கு பெல்ட் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரோ, திமுக நிர்வாகிகளை கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரா, பேசி இது மாதிரி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இதுதான் மாதிரி இருக்குப்பா, நீங்களாம் கட்சிக்காரங்களாம் இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச அண்ணாமலை கிண்டலாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து எஸ்பி வேலுமணி வந்து அண்ணாமலைகிட்ட வந்து கேட்ட ஒரு விஷயம் தான் வந்து அண்ணாமலைக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்பயுமே வழக்கம் போல தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள் கொங்கு பெல்ட்டில் வந்து கண்டிப்பாக அதிமுகவை ஆதரிக்கணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசினா, நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக அது எடுபடும். எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத விட, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறத விட, கொங்கு பெல்ட்டில் நீங்கள் எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களுடைய வார் ரூம், இப்படிப்பட்ட சிலர் வந்து எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, எங்களுக்கு எதிராக வந்து சைலண்ட்டாக ஒரு மூவ் பண்ணுறாங்க, அது எங்களால் ஏற்றுக்க முடியல, அதை உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து நேரடியாகவே நான் கேட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்பி வேலுமணி வந்து அண்ணாமலைகிட்ட பேசியிருக்காரு. அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருப்பார்? அண்ணாமலைக்கு என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய வார் ரூம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நானே இன்னமும் வாடகை ஃப்ரெண்டுங்க கொடுக்குறாங்க, அந்த காசை வாங்கி தான் நான் வாடகையை கட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்குறது தான் எனக்கு. அரசியலுக்குள்ளே நான் வந்து அவங்களுக்கு எப்போ நன்றி கடன் நான் இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய வார் ரூம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்பயுமே பாஜகக்காரங்க தான், என்னை பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ அதிமுகலையும் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தரப்பு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, உங்களுடைய அண்ணாமலை அன்பு கூட்டம்னு ஒன்று இருக்குது, இந்த கூட்டம்லாம் வந்து இப்போ சைலண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அந்த அன்பு கூட்டத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்க பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து எஸ்பி வேலுமணிகிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா எஸ்பி வேலுமணி கூப்பிட்டு வச்சு பேசினது வந்து குறிப்பாக வந்து வானதி சீனிவாசன் இப்படி கடைசி நேரத்தில் வந்து இப்படி பெட் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் இல்லாமல் நம்ம போய் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் வேறு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு இப்போ ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். தொகுதி களமே இப்போ செந்தில் பாலாஜி கையில் திமுக பொறுப்பை ஒப்படைச்ச பிறகு வேறு மாதிரி இருக்குது. முன்ன மாதிரிலாம் நம்மளால் செயல்பட முடியல. ஒருவேளை இவங்களுக்கு வெயில் தாங்கலையா, இல்லை செந்தில் பாலாஜி சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரா என்னென்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது வந்து தாவேக்கா ஓட்டு யாருக்கு போகுன்னு சொல்லிட்டு, மூணாவது அண்ணாமலை பிரச்சாரம் இல்லை அப்படின்னா கொங்கு பகுதியில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த 3 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் எஸ்பி வேலுமணி அண்ணாமலைட்ட பேசியிருக்கிறாரு. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.